கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 31வது வசனம். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு பெரிய ஒரு மாபெரும் சத்தியத்தை, ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். நம்மெல்லாம் ஏசப்பான அப்படி நமக்கு நினைவுக்கு வந்ததுமே எது நம்முடைய கண் முன்னாடி வரும் அப்படின்னாக்கா, ஒரு மேய்ப்பன் கையில் கோலை வச்சுக்கின்னு ஆடு மேய்ச்சின்னு இருப்பார். ஆமேனா? எல்லாத்தையும் பார்ப்போம். நாம் ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவார், கையில் கோல் வச்சுன்னு ஆடு மேய்ச்சிருந்தா அது ஏசப்பா அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளே தெரிஞ்சுக்குவோம். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். நான் ஆடு மேய்க்கிறது எழுத்தின்படியே நான் ஆடு மேய்க்கிறதுக்கு வரல. அது எழுத்தின்படியான அந்த மந்தையை நான் அந்த ஆட்டு மந்தையை மேய்க்கிறதுக்கு வரல. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் அப்படின்றார். ஆமேன் சொல்லாமா? எப்போவுமே நமக்கு கோடிங்கில் இருக்கும், டீகோடிங் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. அப்போ ஒவ்வொன்றுமே கர்த்தர் நாம் புரிந்து கொள்ளும்படியாக, நமக்கு விளங்கும்படியாக ஆண்டவர் உலகத்தின் காரியங்களிலே அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். நாம் என்ன செய்யணும்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை உட்காந்து நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லா படங்களிலையும் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்ப்பீங்க, ஒரு மந்தை மேய்ப்பன் தன்னுடைய ஆடை மேய்ப்பார். அது வெறும் மந்தை மாத்திரம் அல்ல, வெறும் ஆடு அல்ல. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர் அப்படின்றார். அல்லேலூயா. அது மனுஷரை காட்டுது. அந்த மந்தை நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்கள் என் மந்தை, நான் உங்களை மேய்க்கிறேன். நீங்கள் என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, அங்கே இருக்கிறவர் உன் தேவன் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய சமூகத்தில், தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையின் மேலே கரிசனையோட அந்த மந்தையை நல்லா புஷ்டியாக்கி பெருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மேய்ப்பனுடைய நோக்கமாக இருக்குமோ, அதே போலத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மந்தையாகிய நம்மை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் நம்மளை புஷ்டியாக்கி நம்மளை பெருக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமேனா? மந்தை பெருகணும். ஆமேனா? மந்தையை பெருகுவதை போல நான் மனுஷரை பெருக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த வசனத்தை கூட வாசிக்க போல. மந்தை எப்படிப்பட்டது? மந்தை என்பது என்னது? அது பெருகுவது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 22ஆம் அதிகாரமா 22ஆம் அதிகாரத்தில் இதே எசேக்கியேல் தான் வரும். எந்த அதிகாரம் தெரியுமா? அது சக்கர ஞாபகம் வரலையே. 36. நான் மந்தையை பெருக்குவதை போல மனுஷர்களை பெருக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வசனம் சொல்லுவார் இல்லையா? ஆமாம். 36 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இந்த மந்தையை கர்த்தர் என்ன சொல்றாரு? மனிதர் என்று கொண்டு வருகிறார். ஆக நாம் எல்லாரும் இயேசு ராஜாவுடைய மந்தையில் இருக்கிறோம். அவருடைய கையில் கோல் இருக்கிறது. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஆமேன் சொல்லாமா? அப்போ மந்தையை அவர் பெருக்குகிறார். அதே போல் மனிதர்களாகிய நம்மை பெருகச் செய்வேன் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நம்முடைய குடும்பங்களில் பார்த்தோன்னா சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு பயம், சில பேருக்கு திகில், குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை, அந்த மாதிரியான அந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறீங்க. நான் உங்களை மந்தையை பெருகத்தான் செய்கிறவர். ஒரு மந்தை மேய்ப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, மந்தையை என்ன செய்யணும்? அவர் பெருக்குகிறவர். அப்போ நாம் பெருகுவோம். ஆமேன் சொல்லாமா? நம்முடைய குடும்பம் பெருகும். மனிதரை நான் பெருக பண்ணுவேன்
என்று கர்த்தர் இங்கே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். முதலாவது, இந்த மந்தை மேய்ப்பனுடைய வேலை என்ன வேலை? கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சொல்லுகிறார். என் மந்தை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன். ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் என்பது பிதாவாகிய தேவனுடைய மந்தை. நாம் எல்லாரும் பிதாவாகிய தேவனுடையவர்கள். இந்த மந்தையை மேய்க்கிறதுக்காக தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறார். தம்முடைய ஆடுகளாக அந்த ஆடுகளுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஆடுகளை அவர் மேய்க்கிறார். அதனால் தான் அவர் மேய்ப்பர். மேய்ப்பர் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளதான் ஜீவன் உண்டாகிறது. நான் சொல்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம பல முறை தியானம் செய்திருக்கிறோம். அதனால் நான் சொன்னால் இது உங்களுக்கு சுருக்கமாக புரியும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், என்னை பாவத்திலிருந்து என்னை சாபத்திலிருந்து எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்னா மெய்ப்பர் என்றால் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனையே கொடுக்கிறார். ஆமேனா? இது பேசிக். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? எங்கே பார்த்தாலும் ஏசப்பா அப்படின்னாவே கையில் கோலை கொடுத்துட்டு மந்தையை மேய்க்கிறார். அப்படின்னா என்ன தான் தேவன் நமக்கு சொல்ல வருகிறார் அப்படின்னா, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமேனா? அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தது எனக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? அப்போ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? அவருடைய மந்தையில் வந்துட்டீங்க. ஆமேனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அவர் எனக்காக சிலுவையில் பலியாகணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாவி என்கின்ற உணர்வில் தான் நமக்கு ஜீவனே உண்டாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாவி என்கின்ற அந்த உணர்வில் தேவன் யாரை நேசிக்கிறார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்புவான். பார்த்தீங்களா? தன் முழு இருதயத்தோடும் இயேசு ராஜாவை நம்புவான் பாருங்க. அவனை தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஏன்னா அவன் பலவீனன். அந்த ஆடு ஒரு பேதை. ஆடுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாது. ஆட்டுக்கு எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. எல்லா ஜீவராசிக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். மானுக்கு கூட பார்த்தோன்னா கால்கள். எப்பேற்பட்ட சிறுத்தையே வந்தாலும் சிறுத்தைக்கு சவால் கொடுத்துட்டு மான் தப்பித்து கொள்ளும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முயல், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதத்தை தேவன் கொடுத்துருப்பார். ஆனால் ஆட்டுக்கு மாத்திரமே எந்த ஒரு ஆயுதமுமே கிடையாது. அது மேய்ப்பனை மட்டுமே சார்ந்திருக்கும். அல்லேலூயா. அப்போது மேய்ப்பன் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஆட்டினுடைய ஜீவனை காப்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகராக இருக்கிறார். அவர் என் என்னை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக, பாவி என்னை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அவர் ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் மெய்ப்பராய் இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யறோம்? அவருடைய மந்தையில் சேருகிறோம். அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க, 34வது அதிகாரம் 31 எசேக்கியேல்ல, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்களும் மனுஷர். இப்போ மந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். இந்த ஒரே மந்தையில் நம்ம எப்போது சேருகிறோம் என்றால், நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தம் ஜீவனையே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்லுகிறேன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். என் பாவத்துக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்து என்னை மீட்டு கொண்டார் என்கின்ற அந்த உணர்வுல ஆத்துமாவில் ஏற்படுகிற அந்த உணர்வு யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் தேவனுடைய சபை என்கின்ற மந்தையிலே சேர்கிறோம். மந்தையில் சேர்ந்து விட்ட பிற்பாடு அவர் நம்மை மேய்க்கிறார். அந்த மேய்ச்சல் தான் ரொம்ப முக்கியம். மேய்ச்சல் தான் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய ஜீவனுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கடவுள். எத்தனையோ கடவுளை தேடி போனேன், எனக்கு எதுவுமே வாய்க்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தேன், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக யாரெல்லாம்
அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்க வல்லமை உடையவர். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? அவர் கொடுக்கிறார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. யார் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்தவர். ஆமேனா? யார் அவர்? இதெல்லாம் அடிப்படையான பேசிக்கான சுவிசேஷம். கிறிஸ்து இயேசு யார்? நான் இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போனேன், எந்த தெய்வமே நான் கேட்டதெல்லாம் கொடுக்கல. என் வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை, வேதனை. ஆனால் ஏசப்பாவை கூப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் அவர் ஜீவனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையை திருப்பி கொடுங்கப்பா, நான் போராட்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஏசப்பா திருப்பி கொடுத்துட்டாரு. ஆமேனா? எல்லாம் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஆமேனா? இது மந்தை கிடையாது. அவங்க மந்தையில் ஒன்று சேரல. ஆனால் நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. யார் இவர்? யார் இந்த இயேசு? இந்த இயேசுவை பற்றி நான் என்ன, அவரை பற்றி யாராச்சும் கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது? யார் இந்த இயேசு அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, செத்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் மரிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அந்த பாவ உணர்வு ஏற்படும். நான் பாவியாக இருக்கிறேன். ஆமாம், நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன். பாவம்னா என்ன? பாவம்னா என்னன்ற பேசிக் இருக்குது. இந்த பாவ உணர்வு ஏற்படுறதுனா என்ன அப்படின்னா, நம்ம செய்த கிரியைகள், ஃபஸ்ட்டு நாம் செஞ்ச பாவ கிரியைகள். பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம துணியை போட்டது தான் பாவம். அது ஃபஸ்ட் சென்ட்ரலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ட்ரெஸ் போட்டது. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நான் துணிகரம் கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு ஹை லெவல், அது ஹையர் கான்சியஸ். ஆனால் பேசிக்காக நான் மற்றவங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறேன், அப்புறம் என் கணவனை நான் மதிப்பில்லாமல் நடத்தியிருக்கிறேன், அப்புறம் விபச்சார சிந்தை, அப்புறமா மற்றவர்கள் மேலே அசிங்கமாக திட்டியிருக்கிறேன், விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறேன். இப்படி நம்ம மனசாட்சிக்கே தெரியும் நம்முடைய வாலிபத்தில் நம்ம என்னென்ன பாவம்லாம் செஞ்சோம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுமே என்ன வரும் அப்படின்னா, ஏசப்பா நான் பாவியாக இருக்கிறேனே, ஏன் பாவத்துக்காகத்தான் நீங்கள் சிலுவையில் மரித்தீர். ஆமேனா? அவங்க தான் மந்தைக்கு உள்ள என்ட்ராகிறாங்க. ஏன் பாவத்துக்காக நீங்கள் சிலுவையில் மரித்தீர். பாவ உணர்வு இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்கன்னா உங்கள் ஞானஸ்நானம் செல்லாது. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன், ஞானஸ்நானம்னா என்னன்னு சொல்லுவேன். அப்போ பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர்னு சொல்லும்போது எனக்கு மரணம் கிடையாது. ஆமேனா? நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அப்போது யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லுகிறார்களோ, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது ஏன் பாவத்துக்காகத்தான் அப்படின்ற அந்த உறுதி அந்த மனசில் வந்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துடும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்ததுமே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சபை என்கின்ற அந்த கான்செப்டுக்குள்ளே வந்துடுவாங்க. சர்ச், சபை தான் என் வீடு. இந்த சபை தேவனுடையது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். தேவன் யார்? அவர் சர்வ வல்லவர், அவர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அப்போ இந்த சபைக்கு கிறிஸ்து இயேசு தலையாக இருக்கிறார். இப்போ யார் உண்மையான அவருடைய மந்தை அப்படின்னா, யாருடைய மந்தை அப்படின்னா, சபை தான் என் வீடு. ஆமேனா? என் வீடு எது? சபை தான் என் வீடு. இதுதான் நித்தியமானது. நான் வெளியே இருக்கிறது சும்மா தற்செயலாக நானும் என் குடும்பமும் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க மனசு சபையில் அங்கமாயிடும். இதுதான் பேசிக்கான மந்தை என்கின்ற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே யார் வராங்க அப்படின்னா சர்ச், சபை. ஏன்னா இந்த சபை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் நியமிக்கப்பட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து, சபை தான் என்னுடைய வீடு, தேவன் என் அப்பா என்கின்ற அந்த உணர்வில் வரும் பாருங்க.
அதுதான் வந்து மந்தை என்கின்ற அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கணும். சபைனா என்ன என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த சபையில் தான் எல்லா ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த சபையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவனை, அந்த இரத்தத்தை நம்பி அவரை விசுவாசிக்கிறார், அவர்கள் மந்தையில் வருகிறார்கள். அப்போது அவருடைய மந்தையில் வந்தவர்களை என்ன செய்யணும்னா, மந்தை மேய்ப்பர்கள் எப்படி மேய்க்கணும்? 34ஆம் அதிகாரம் எசேக்கியேலில் வாசிங்க பார்க்கலாம். அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 34:4 வாசிங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். யாரை சொல்றாருன்னா ஊழியக்காரனை சொல்றாரு. மந்தை மேய்ப்பன், சபை ஊழியக்காரனை சொல்றாரு. டே ஊழியக்காரனே, நீ என்ன பண்ணணும்னா, ஏன் ஆடுங்க, ஆமேனா, ஏன் ஆடுகள் ஆகிய இவர்களை நீ என்ன பண்ணணும்னா மேய்க்கணும். என்ன பண்ண சொல்லுங்க. இவர்கள் என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகள். மேய்ச்சல்ன்றார். ஒரு மந்தை நல்லா மேய்ந்தா தான், புல்லுள்ள இடங்களில் நல்லா மேய்ந்தா தான் அது நல்லா புஷ்டியாக வளர்ந்து அது பெருகும். தேவனுடைய பார்வையில் மந்தை பெருக வேண்டும். சபை நம்முடைய தேவனுடைய மந்தை, தனித்தனியே நம்முடைய குடும்பம் அவருடைய மந்தை, அது பெருகும். ஆமென் சொல்லாமா? அது பெருக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ சொல்றாரு, நீங்கள் பலவீனமானவைகளை, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசி, 4ஆம் வசனத்தை. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவர்களை ஆண்டீர்கள். இப்போ பொதுவாக வந்து ஒரு மந்தையில் என்ன செய்வாங்க மேய்ப்பர்கள் அப்படின்னா, நல்லா மந்தையை பெருக்கிறவங்க பலவீனம் ஆயிருச்சுன்னா கசாப்பு கடைக்கு போட்டுருவாங்க. ஆமேனா? பலவீனமான ஆடு ஒரு மந்தையில், ஏன்னா பெரிய மந்தை இருந்துச்சுன்னா அந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு இந்த பலவீனமான ஆடுகள்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உடனே என்ன பண்ணிடுவாங்க, பலவீனமான ஆடா உடனே கசாப்புக்கு போயிடு. அடுத்தது நசல் கொண்டதா. நசல் கொண்டது அப்படின்னா ஏதோ ஒரு வியாதி வெளியே வரும். பலவீனமானதுன்னா உள்ளுக்குள்ளேயே எது, இந்த ஆடுலாம் பார்த்தா குன்னம் முடிச்சுன்னு இருக்க பார்த்தீங்களா, அப்படி நோய் கொண்டது மாதிரி இருக்கிறது தான் என்பது பலவீனம். அதில் ஏதோ ஒரு பலவீனம் இல்லையா, ஏதோ ஒரு பலவீனம் அதுக்குள்ளே இருக்கும். அது கால் ஊனமோ, நடக்க முடியாமலோ, இல்லை மூச்சு விட முடியாமலோ, இல்லை அந்த ஆட்டுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். அதை பார்த்த உடனே தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பலவீனமானவைகளை பலப்படுத்துகிறவர் தான் நல்ல மேய்ப்பர். ஆமேனா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்றாருன்னா, பலவீனமானவைகளை நீ பலப்படுத்தல. அடுத்தது நசல் கொண்டது. நசல் கொண்டதுன்னா, இப்போ ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலெல்லாம் அங்கங்கே புண்ணு வந்து, உடம்புலெல்லாம் ஒரு சில இடங்களெல்லாம் பயங்கரமான வியாதி வந்து நசல் கொண்டு அப்படியே சலிச்சா மாதிரி இந்த காயங்கள்லாம் குஷ்டரோகம் பிடிச்சா மாதிரி இருக்கும். அப்போ கர்த்தருங்க என்ன சொல்கிறாருன்னா, நசல் கொண்டதை நீ குணமாக்குன்ற அந்த வியாதி வெளிப்படையாக தெரியும். பலவீனம் அப்படின்னா அந்த ஆட்டினுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அங்கவீனங்கள், பலவீனங்கள். அடுத்தது நசல் கொண்டது என்றால் வெளிப்படையான வியாதி, அந்த காயங்கள் இருக்கும், அதை குணப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டு. எலும்பு முறிஞ்சி என்ன பண்ண, எலும்பு முறிஞ்சு இருக்குது, அது நடந்து போகுது, அதாவது வந்து ஊனத்தோடு நடந்து போகிறது. அப்படிப்பட்ட ஆட்டை நீ என்ன செய்ய, அந்த காயத்தை நீ கட்டு. அடுத்தது துரத்துண்டவைகளை ஒரு 2 அடி அடிச்ச ஆடு இது அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சதும் அந்த ஆடு ஓடி போயிடுது. நான் இனிமேல் இந்த மந்தியில் இருக்க மாட்டேன். ஆமேனா? சில ஆடுகளை பார்த்தா அடிச்சதுமே என்ன பண்ணுது, நான் இந்த மந்தியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி துரத்துண்டு ஓடி போயிடுது. அடுத்தது காணாமல் போனது அப்படின்னா என்னன்னா, அது மந்தியிலே இல்லை, மந்தியே மறந்துச்சு. ஒரு டைம்ல இயேசுன்னு வந்துச்சு, இப்போ பார்த்தா ஆளே காணோம். ஆண்டவர் சொல்றாரு, டே மந்தை மேய்ப்பனே, நீ என்னடா மேய்க்கிற, நீ உன் மந்தையை நீ என்ன மேய்க்கிற, எல்லாமே என்னுடைய ஆடு. அப்போ நீ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ இப்போ நீ நல்லா மேய்க்கணும். நல்லா கவனிங்க. மந்தையை என்ன பண்ணணும், நல்லா மேய்க்கணும், நல்லா கவனிக்கணும். இதுக்கு வந்து நல்ல எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது, எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இந்த மந்தை மேய்ப்பன், அதே மாதிரி திராட்சை தோட்டக்காரன்,
இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் நம்ம எடுத்து, இந்த ஓமைகளெல்லாம் எடுத்து நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா அது ஹையர் கான்சியஸில் நல்லா ஹை லெவலில் ரொம்ப டெப்த்தாக போகணும். அதை கண்டிப்பாக தாங்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு ஆழத்தை கர்த்தர் அங்கே உள்ளே வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம பலமுறை நாம் பார்த்துருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இவைகள் நல்ல புல்லுள்ள இடங்களில் நீ மேய்ச்சி இந்த மந்தையை பெருக்கிறது தான் ஒரு மந்தை மேய்ப்பனுடைய வேலை. ஆனால் நீ என்ன செய்யலை, இதை நீ செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 16 அவர் அப்படியே ரிவர்ஸில் சொல்லுவார் பாருங்க. 16 நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். நல்லா கவனிங்க. இது வந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தெய்வீக சுபாவம். என்ன சுபாவம் அப்படின்னா, இங்கே கர்த்தர் வந்து நீ பலவீனமானவைகள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஆவியில் ஸ்பிரிச்சுவலில் பயங்கர பலவீனம். இது எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் ஏறவே ஏறாது. ஆனால் உள்ளே தான் இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள தான் இருக்குது. ஏசப்பா எனக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா அப்படின்னு இந்த ஆடு வந்துடும். இந்த ஆடு வந்த உடனே என்ன பண்ண, ரொம்ப பலவீனம். எவ்வளவு உபதேசம் கொடுத்தாலும் ஏறாது. எல்லாம் கவனிக்கலாம். ஊழியம் செய்கிறவங்கெல்லாம் இந்த சத்தியத்தை கூர்ந்து கவனிக்கணும். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறவங்க, கூட உடன் ஊழியம் செய்கிறவங்க, இவங்க எல்லாம் என்னென்னா கர்த்தர் என்ன நேசிக்கிறார். எல்லாம் ஒரு காரணத்தை ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் ஸ்பிரிச்சுவலில் பயங்கர பலவீனம், பலவீனம், மாம்சத்தின் காரியத்தையே செய்வாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த ஆத்மாவுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி பலப்படுத்துன்றாரு. அப்போ மேய்ச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனி. இப்போ சபைக்கு உள்ள அந்த ஆடு வந்துருச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமேனா? அவர் சிலுவையில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆமேனா? இப்படி பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற அந்த மந்தை தான் இயேசு ராஜாவுடைய மந்தை. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேனா? ஆனால் இந்த ஆடு என்ன பண்ணாதுன்னா, தேவனை மகிமைப்படுத்தாது, தாம் பெருமையை பேசும். அதுதான் பலவீனமான ஆடு. எப்போ பார்த்தாலும் இது பிரச்சனையை பற்றியே பேசிக்கும். அப்போனா இது இன்னும் இந்த மந்தைக்குள்ளேயே வரல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போயிட்டு நல்லா இப்போ பார்த்தோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புஷ்டியான ஆடுன்னு ஆண்டவங்க சொல்கிறாரு. அது யார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மந்தையினுடைய நோக்கம் என்னன்னா, பிதாவாகிய தேவனுக்கே மகிமை கொடுப்பது. ஆமேனா? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு யாருடையது? தேவனுடையது. ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு இந்த மந்தையை யாருக்காக தயார் செய்கிறது? இது யாருடைய மந்தை என்றால் தேவனுடைய மந்தை. தேவனுடைய மந்தை என்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனை மகிமைப்படுத்தணும். எதை நீங்கள் படிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதை நீங்கள் படிச்சீங்க? எல்லாம் கவனிக்கல. எதை நீங்கள் படிச்சீங்க? எதையுமே நீங்கள் படைக்கலை. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போகிறோம் என்பதுதான் யோபுவினுடைய கூற்று. அப்படி இருக்கும்போது சர்வத்தையும் படைத்தவர், சகலத்தையும் எனக்கு கொடுத்தவர், மகிமையெல்லாம் என் தேவனுக்கே, இயேசுராஜா நாமத்தில் மகிமையெல்லாம் என் தேவனுக்கே என்று சொல்லி நாம் எல்லாருமே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய மந்தை. ஆனால் இன்னைக்கு சபையில் இருக்கிற மந்தை என்ன பண்ண பலவீனமாக இருக்குது. அது என்ன செய்யுதுன்னா, எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே பேசும், தன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே பேசும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சபையில் இருக்கிற அந்த புஷ்டின்றது என்ன தெரியுமா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்தா மாதிரி காட்டிக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பாரு எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்களா, எவ்வளோ உபதேசம் கேட்குறாங்க, இவங்க என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆட்டை அழிப்பேன்றார் ஆண்டவர். ஆமேனா? ஏன் தெரியுமா, நீ சத்தியத்தை எந்த அளவுக்கு நீ அறியறியோ, அந்த சத்தியத்தை நல்லா மேய்ந்து நீ நல்லா பலப்பட்டு நீ புஷ்டியாக இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்துவாய். தேவனை மகிமைப்படுத்துறது அப்படின்னா எது அப்படின்னா, உன் சகோதரனுக்காக உன் ஜீவனையே கொடுப்பியே, உன் சகோதரனுக்காக நீ நன்மை செய்து கொண்டே இருப்பியே. எல்லாரும் சொல்லாமா? உன் சகோதரனுக்காக, சபையில் இருக்கிறவங்களுக்காக, உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக,
உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் உன்னுடைய மாம்சத்தை பலியாக்கி உன் மாம்ச வலிகளோட பாடுபட்டு நான் யாருக்காகிலும் ஒருத்தருக்கு நான் ஹெல்ப்பாக இருக்கணும். அதுதான் புஷ்டியான ஆடு. மற்றவருடைய குறைகளை பேசுவது பலவீனமான ஆடு. இது என்ன பண்ணுன்னா நல்ல பிரசங்கத்தெல்லாம் நல்லா கேட்டுக்கும், நல்லா நடிக்கும் இந்த ஆடு, இந்த புஷ்டின்னு சொல்லிக்கிற இந்த ஆடு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ரொம்ப பலவீனமாக தான் பிரச்சனைகளை பற்றியே பேசுவாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ஆட்டு பக்கத்தில் போய் புதுசாக வரக்கூடிய அந்த ஆத்துமா கிட்ட போய் உட்காந்து நிறைய சொல்லி சத்தியத்தை சொல்லி 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 நல்லா மேய்ச்சலை கொடுக்கணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல புல்லுள்ள இடங்களில் இந்த ஆட்டை மேய்க்கணும். இந்த மேய்ச்சல் அப்படின்னா என்ன? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 37:3 வாசிக்க பார்க்கலாம். 37ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். புஷ்டியான ஆடு, ஒரு ஆடு நல்ல புஷ்டியா பலமா இருக்குது, அது தேவனுடைய மந்தையில் கரவலாடாக இருக்குது அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நன்மை செய்யும். அந்த ஆடு என்ன செய்யும் சொல்லுங்க? அந்த ஆடு என்ன செய்யும்? எல்லாம் வாய்த்தல் சொல்லுங்க. அந்த ஆடு என்ன செய்யும்? இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க நன்மை செய்கிறாங்களா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை எப்படி மகிமைப்படுத்தினார் என்றால், தம்முடைய மாம்சத்தை பலியாக்கி பாடுபட்டு இந்த மாம்சத்தை அந்த கேடு அடைய செய்து சரீரத்தை கிழித்து அப்படியே அவர் அகோரமாய் கோர சிலுவையில் வெளிப்பட்டு அவர் மேய்ப்பர் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வெளிப்பட்டார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருமே இந்த சரீரத்தில் பாடுபடுவார்கள். கவனிக்கிறீங்களா? இந்த சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோம் தெரியுமா? இன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. கண்டிப்பாக அந்த பிள்ளை நரகத்தில் முதன்மையான இடத்துல தான் இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் யார் அப்படின்னா நன்மை செய்கிறவன். அவன் என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். இந்த சரீரத்தினுடைய சுகங்களை நம்முடைய ஆத்மா அனுபவிக்கக்கூடாது. மாறாக பிதாவாகிய தேவன் என் தகப்பனாக இருக்கிறார் என்ற சந்தோஷத்தில் அவன் நிறைந்திருக்கணும். அவள் தான் முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் அப்பேற்பட்ட பாடுபட்டார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அவர் நன்மை செய்தார். எப்படி நன்மை செய்தார்? பாவியாகி என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசிலே உட்கார்ந்திருக்கிறார். காரணம், இயேசு ராஜாவுக்கு இந்த உடல் சந்தோஷம் அல்ல, பிதா தான் அவருக்கு சந்தோஷம். அதுதான் தேவனுடைய மந்தை. மந்தை என்பது பிதாவினுடையது. மந்தை மேய்ப்பர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆக மேய்ச்சலின் ஆடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தை மேய்வது. மேய்ந்து கொள் அப்படின்னா சத்தியத்தை நல்லா கேளு. எதை கேளு? எதை கேளு? எல்லாம் வாய்த்த சொல்லி எதை கேட்கணும்? எல்லாம் வாய்த்த சொல்லி எதை கேளு? சத்தியத்தை. சத்தியம் என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலை ஆகணும்? மாம்சத்திலிருந்து விடுதலை ஆகணும். உலகம், மாம்சம், பிசாசு என்பவைகளிலிருந்து விடுதலை ஆகணும். இது இந்த 3 கட்டும் நம்முடைய ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிறது. ஆக ஒரு மேய்ப்பன் நம்முடைய மந்தையை நல்ல மேய்ச்சல் உள்ள ஆடு, அந்த மேய்ச்சல் உள்ள இடங்களுக்கு அமர்ந்த தண்ணிலண்டைகளை கொண்டு போய் இந்த ஆட்டுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? நல்ல கவனிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஏசப்பாவுடைய வழி என்ன வழி? எல்லாம் எனக்கு கவனி. எல்லா வாலி பிள்ளைகள் என்ன பாருங்க. ஏசப்பாவுடைய வழி என்ன வழி? ஏசப்பாவுடைய வழி என்ன வழி? சிலுவையில் தம்முடைய மாம்சத்தை பாடுகளுக்கு உட்படுத்தி நன்மை செய்தார். ஆமேனா? ஏன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். இப்போ நாம் என்ன செய்யணும்னா,
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், மகிமையெல்லாம் என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனுக்கே உரியது என்று நாம் விசுவாசித்திருப்போமேயானால் நாம் என்ன செய்வோம்னா, நம்முடைய சரீரத்தை இயேசு ராஜாவை போலவே நம்முடைய சகோதரர்களுக்காக பலியாக்குவோம். கவனிக்கிறீங்களா? எவ்வளவு இந்த சரீரத்தில் பாடுகளை சுமக்கிறீர்களோ, பாடுகள் அப்படின்னா என்னது? கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோமோ, அப்படி நம்ம செய்வோமே ஆனால் நாம் உண்மையிலே இயேசு ராஜாவை போல மாறிடும். நாமும் இயேசு கிறிஸ்துவை போல மேய்ப்பராக மாறிவிடுகிறோம். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பலவீனமானவைகளை பலப்படுத்தலைன்றாரு. எது பலவீனம்? இந்த சரீரத்தில் பாடுபடுறத சகிக்காது இந்த ஆடு. அப்படிங்களா? ஒரு உண்மையான ஒரு தகப்பன் என்ன செய்வார், ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்வான் அப்படின்னா, தாம் தேவன் கொடுத்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை 100% பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த பிள்ளைகளை பாடுபட வைப்பான். பார்த்து அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க என்பதை வச்சு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்திக்கிறிஸ்துவினுடைய ஆவி, அந்திக்கிறிஸ்து யார் என்றால் இந்த மாம்ச இச்சையை, சுகத்தை, சுகபோகம் அனுபவிப்பது அந்திக்கிறிஸ்து. அந்திக்கிறிஸ்துனா யார் அப்படின்னா, இப்போ வரப்போகிறான் இல்லையா, அந்திக்கிறிஸ்து வரப்போகிறான் இல்லையா, அவன் என்ன செய்ய போகிறான்னா, நான் தான் ராஜான்னு இந்த உலகம் முழுக்க சொல்லி தன்னை பெருமைப்படுத்துவான். ஆனால் கிறிஸ்து யார் அப்படின்னா பாடுபட்டவர். தேவனுடைய குமாரன் யார் அப்படின்னா, மகிமையெல்லாம் என் தேவனுக்கே, என் தேவன் இருக்கிறார் என்று கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசித்து அவர் மட்டுமே என் சந்தோஷம், அவரை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்களுக்காக பலியாகிற அந்த அனுபவத்தில் இருக்கும் பார்த்தியா, அவங்க தான் உண்மையிலேயே தேவனுடைய இயேசப்பாவுடைய மந்தையில் இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ண, நல்ல சத்தியத்தை அறிஞ்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, யாரு மேலேயுமே குறை சொல்ல மாட்டாங்க. நசல் கொண்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு கெட்ட சுபாவத்தை எல்லாருக்கும் பரப்புவாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு புண்ணை பார்த்தா, ஒரு அழுகி போன ஒரு புண்ணை பார்த்தா எப்படி மனம் ஒரு மாதிரி இருக்குமோ, அதே போல் அவர்களுடைய பலவீனங்களை எல்லாருக்கும் பரப்பிடுவாங்க. அதுதான் நசல் கொண்டது. எலும்பு முறிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் ஆண்டரை பற்றி பேசும், மீதி நேரம் உலகத்தை பற்றி பேசும். இதுதான் எலும்பு முறிந்தது. இதெல்லாம் ஒன்று ஆவிக்குரிய சுபாவங்கள் இருக்குது. துரத்துண்டது அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக சத்தியத்தை இப்படி இருக்குது, நீ அப்படி நடக்கிறியே அப்படின்னு சொன்னதை கோச்சிக்கும், சருன்னு கோச்சிக்கும், அது சபை விட்டு எஸ்கேப் ஆகிடும். அடுத்து காணாமல் போனதுன்னு சொன்னால் ஏசப்பை பற்றியே தெரியாது, அது முழுக்க வந்தது வராதமாக வந்து போயின்னு இருக்கும், காக்கா மாதிரி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எல்லா ஆடுகள் மேலும் நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? டே மேய்ப்பனே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் கிட்ட உட்காந்து சத்தியத்தை போதின்றார். ஆமேனா? நான் போதிக்கிறேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா. எல்லாருக்கும் என்னென்னைக்குமே மகிமை தேவனுக்கு தான். உங்களை தாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். மனிதர்களுக்கு முன்னதாக சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் நடந்தார். தெரியுமா? ஏசப்பா கிறிஸ்துனா யார் தெரியுமா? தேவகுமாரன் அப்படின்னா யார் தெரியுமா? மனிதனுக்கு முன்பதாக தம்மைத்தாமே தாழ்த்தி நன்மை செய்தார். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்படியானால் அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே நன்மை செய்கிற ஆடாக இது இருக்க வேண்டும். ஆமேனா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆடுங்க எப்படின்னா போட்டோம், நல்லா கவனிங்க. எப்போ பலவீனமான ஆடு எது, நசல் கொண்ட ஆடு எது, எலும்பு முறிஞ்ச ஆடு எது, துரத்துண்ட ஆடு எது, அப்புறம் காணாமல் போன ஆடு எதுன்னெலாம் நல்லா கரெக்டாக பார்த்து நம்ம என்ன செய்யணும், இந்த ஆடுகளுக்கு நல்ல சத்தியத்தை மேய வைக்கணும். நிறைய சத்தியத்தை கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் மேன்மையை குறித்து சொல்லி
அந்த ஆடுகளை நல்லா பலப்படுத்த வேண்டும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பாடுபட்டாரோ, எவ்வளவு நாம் இந்த உலகத்தில் பாடு என்கின்ற அந்த ஜீவியத்துக்குள்ளே போகிறோமோ, இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறிவிடலாம். ஒரு நல்ல தகப்பன் அந்த பிள்ளைக்கு பாடுபடுகிற அந்த வழியை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் மந்தையாக வளர்ப்பார். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கிறேன், இந்த சந்ததியில் இந்த சந்ததி தான் இப்படி இருக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. ஒருத்தருடைய மைண்ட்லேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழி இல்லை. பிள்ளைகளை யாரையுமே அவங்க அப்படி வளர்க்கலை. எனக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது. இது எல்லாம் உண்மையிலே கிறிஸ்துவம் என்பது ஒரு பயங்கரமான மன உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா தேவன் என்றென்றைக்கும் என் தகப்பனாக இருக்கிறார், சர்வ வல்லவர் என் தகப்பனாக இருக்கிற சந்தோஷத்தில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தில் எப்போதுமே பலவீனமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் பண்ணி. நீங்கள் ஆதி காலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே தெரியும், முன்னாடிலாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்க பார்த்தோன்னா எப்பொழுதுமே இந்த சரீரத்தை பலவீனமாகவே வச்சுன்னு இருப்பாங்க. இந்த சரீரத்தில் பாடுபட்டுக்குனே இருப்பாங்க. இந்த சரீரத்தினுடைய இச்சைகளை கொஞ்சம் கூட அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. ஃபேன் நீங்களாம் முன்னாடிலாம் பார்த்தா செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க, உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வஸ்திரத்தை உடுத்த மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மல்லு துணியை கட்டுவாங்க. அப்புறம் சொந்தமாக இந்த பூமியில் சொந்தமாக எங்களுக்கென்று எதுவுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது. அது என்னுடையதுன்னு சொல்கிறது அந்தி கிறிஸ்து. எல்லாம் என் தேவனுடையதுன்னு எடுத்து காண்பிக்கிறது கிறிஸ்து. அப்போது ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை அவர்களுக்கு இருந்துச்சு. என் மெய்ப்பருடைய சிந்தை இதுதான், என் மெய்ப்பர் போன அந்த பாதையில் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி பாடுபடுகிற சிந்தை அவர்களுக்கு இருந்துச்சு. அவங்க பிள்ளைகளையும் அப்படி தான் வளர்த்தாங்க. அந்த ஆதிய பிதாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க மாட்டாங்க. தெரியாதா? அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க மாட்டாங்க. படிப்பை மட்டும் நல்லா கொடுப்பாங்க. நல்லா படிக்க வச்சு நல்லா ஒரு லெவலில் அவங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு காசு பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க. நீயே போயிட்டு நீ பாடுபட்டு உன் வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவை போல வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் அப்படி வளர்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவியம் இருந்தது, மெய்ப்பருடைய ஜீவியம் இருந்துச்சு. இப்போ பேதுரு சொல்கிறார், சத்தியத்தை மேய்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும்? 1 பேதுரு 4:1 வாசியம் பார்க்கலாம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். எந்த சிந்தையை ஆயுதமாக தரிச்சுக்கணுமா? இதாங்க அவருடைய மந்தையின் ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள். நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன பண்றது இல்லைன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக செயல்படுகிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த இச்சையின் மூலமாக இந்த உலகத்தில் சுகபோகத்தை அனுபவித்து சுகபோகமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது. நல்ல யான் மந்தையில் இருக்கிற மேய்ச்சலின் ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சத்தியத்தை நல்லா மேய 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 சரீரத்தை பலியாக்குவாங்க. அவ்வளோதான். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனுக்கே சதா காலம் துதியான மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா மாம்சத்தில் இருக்கிறோம். இப்போது அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், இதுதான் மேய்ப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் சத்தியம். இதுக்கு உங்கள் பிள்ளைங்களை இதுக்கு தயார்படுத்தி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பாடுபடுகிற ஜீவியத்தில் பாடுபடுகிற சிந்தை உங்களுக்குள்ளே வரணுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் இந்த சத்தியத்தெல்லாம் பல முறை தியானம் பண்ணியாச்சு. 49 சங்கீதத்தில் வாசிக்கும்போது தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. அவங்க அழிந்து போகிற மிருகம்னு. ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வான், தான் பிள்ளையை என்ன செய்வான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை உருவாக்கிட்டு போயிடுவான். அப்படிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகளை எல்லாம் கவனி, எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்ன செய்வான்? ஒரு நல்ல கிறிஸ்தவன் தான் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்கூல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சு 5 கிலோமீட்டர் நடந்து போ. அப்புறம் உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீயே துவைச்சிக்க.
உனக்கு இப்போ வீட்டில் ஒரு அம்மாவோ அப்பாவோ வீட்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி மொழ்றா குடிக்கிறதுக்குன்னாவே அதெல்லாம் முடியாது போன்னு சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், வேதத்தின்படி சொல்கிறேன், அந்த பிள்ளைகள்லாம் நிச்சயமாக தேவராஜ்யத்துக்கிட்ட கூட போகாது. நன்மை செய்கிற அந்த இருதயம் இல்லாத பட்சத்தில், அந்த பிள்ளைங்க மாம்சத்தில் பாடுபடாத பட்சத்தில் அது மந்தை கிடையாது. சத்தியம் என்னன்னு அறியலை. அதுக்கு என்ன ரீசன்னா, இவர்களுக்குள்ள இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளைகளுக்கு சுகபோகத்தை காண்பிக்கிறது. அங்கே மந்தையில் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற நல்லா சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்களா, இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்கிறத கேட்குறாங்க இன்றைக்கி அப்படிங்க. எல்லாம் மாம்ச பலவீனம். என்ன பலவீனம்? பலவீனமான ஆத்மா என்னது? மாம்ச இச்சையில் விழுந்து போயிட்டு தேவனை நோக்கி பார்க்கல. இவங்க தேவன் இருக்கிறாரே, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை படைச்சது யாரு? இவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. அந்த பிள்ளைகளை பயிற்சி கொடுக்கல. நான் சொல்றது கவனிங்களேன். இந்த பிள்ளைகளை தேவன் எதுக்காக கொடுத்தாரு நமக்கு? அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றணும். அவங்க என்ன பண்ணணும்? அவங்கள அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மாம்சத்தை அவங்களே பலியாக்கி நன்மை செய்கிற, அந்த நன்மை என்பது தான் மந்தை. நன்மை செய்கிற அந்த ஒரு ஜீவியம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்களே, எங்கள் அம்மா எங்கள் அப்பா இது இவ்வளோ பாடுபட்டாங்க, நல்லா கவனிங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லுகிறவன் கொடூரமான துரோகி. அவன் பச்சை துரோகி அவன். ஏன்னா அது அந்தி கிறிஸ்து என்பது தேவன் படைத்த சர்வ வல்லமைகளை அனுபவிச்சுட்டு பெருமை கொள்ளும். ஆட்டோமேட்டிக்காக பெருமை கொள்ளும். நம்ம இந்த மாம்சத்தின் இச்சையை அனுபவிச்சோம்னாவே பெருமை கொள்ளும். இன்றைக்கி செல்ஃபோன் இன்றைக்கி மாட்டிக்கின்னு ஐயோ இந்த பிள்ளைங்களுடைய இச்சையில் விழுந்து போயிட்டு, நல்லா கவனிங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா, அந்த உலகத்தினுடைய அந்த அந்த இச்சைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையுடைய ஆயுதம் என்பது யுத்தம். நல்லா கவனி. உன் சிந்தை பாருங்க, உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். டேய் எந்திரா அப்படின்னு ஒரு நைட் 2 மணிக்கு எழுப்புவாங்க, உடம்பெல்லாம் வலிக்கும். என் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து துள்ளி குதிச்சு எழுந்துக்குவான். அந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்களை வளர்த்துருக்குறோம் இன்னைக்கு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, இவர்களுக்கே கிறிஸ்துவுடைய ஜீவன் எவ்வளவு பெரிய உயர்ந்தது, அவர் ஏன் ஜீவனை கொடுத்தார் என்கின்ற அந்த வெளிச்சம் இன்னைக்கு சபையில் இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பல முறை சொல்லியாச்சு, இந்த என்னைக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சி, கிரைண்டரு இதெல்லாம் உள்ளே வந்துச்சோ, சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் அது நீங்கள் நம்ம ஆவியில் நல்லா பலனாகிற மாதிரி தெரியும் நமக்கு. நம்ம வெளி தோற்றத்தில் நீ எந்த அளவுக்கு உன் சரீரத்தில் உன் வீட்டில் இந்த காரியத்தில் நம்ம செய்யலையோ, என்றைக்கு விட்டோமோ அன்றைக்கே ஏன்னா நோவாவின் காலத்து ஜனம் என்கின்ற அந்த கான்செப்ட் உள்ள உலகம் போயிருச்சு. நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ நான் அதெல்லாம் எதுவும் கண்டிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரே விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். என்னைக்கு உன் சிந்தனைக்குள்ள இந்த பாடுபடுகிற சிந்தை, கிறிஸ்துவினுடைய அந்த சிந்தை உனக்குள் இருந்தால் தான் உன் பிள்ளைய கரெக்டாக நீ வளர்ப்பதிப்போ. இதில் ஆந்திராவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். இன்றைக்கி நான் இந்த செய்தி தான் தியானம் பண்ணிக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஆந்திராவில் ஒருத்தருடைய பிணம் 82 வயசுக்காரர். அவருடைய பாடி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தெருவில் போட்டு வச்சுட்டு கிடக்குது. 3 நாளாக அடக்கம் பண்ணல. என்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு 2 பிள்ளைங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒரு விவசாயி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு 20 ஏக்கர் நிலத்தை சம்பாதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டான்னா, ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டான்னா, ஏதோ ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணின்னு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு 10 வருஷத்துக்கு போயிட்டார். அப்புறம் சின்ன பிள்ளை கட்ட அவர் இருந்தார். இப்போ சொத்து பிரச்சனை. எனக்கு அந்த சொத்தில் சரி பங்கிட்டு கொடு அப்படின்ற அந்த பிரச்சனையில் அவருடைய பிணத்தை கூட அடக்கம் பண்ண விட முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்குது. இதுதான் உலகம். அதுக்கு என்ன ரீசன்ன்றீங்க? அது என்ன ரீசன்னா, நீங்கள் சங்கீத புத்தகத்தில் வாசித்து இதெல்லாம் பல முறை நம்ம தியானம் பண்ணியாச்சு. அது உள்ளே போக விரும்பலை. ஒரு நல்ல தகப்பன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? தம் பிள்ளைகளை பாடுபட ட்ரெயின் அப் பண்ணணும். நடந்து ஸ்கூலுக்கு போகிற 9 மணிக்கு ஸ்கூல், இதெல்லாம் பல முறை சொல்லியாச்சு. என்ன பண்ணணும் அவங்கள? அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் அந்த டிஸ்டன்ஸை வெட்டுறதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி கலப்பி அவங்க ரெடி பண்ணி. இன்றைக்கி முடியுமா? இன்றைக்கி கேட்டாக்கா இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றுட்டல
எனக்கு செஞ்சு கொடு. இதெல்லாம் வந்து பொல்லாத ஆவி. அது தாய் தகவனை பார்த்து என்ன ஏன் பெத்தனை கேட்கறது பொல்லாத ஆவி. அதெல்லாம் வந்து அந்தகாரம். நான் அன்பாய் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, சத்தியத்தை நல்லா மேய கொடுன்ற. நம்ம எவ்வளோ சத்தியத்தை கொடுக்குறோம், எவ்வளோ சத்தியத்தை கொடுக்குறோம். நம்ம யாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சால் தானே உங்கள் பிள்ளைங்களை பாடுபட வைப்பீங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பாடுபட்டது தேவனுடைய மந்தை. இந்த மாம்சத்தில் சுகபோகத்தை அனுபவிப்பது அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்துவிலிருந்து மீட்கப்பட்டு நாம் பாவி என்று உள்ள வர்றது தான் தேவனுடைய மந்தை. கர்த்தர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். அப்போ நமக்கு இருக்கிற ஆயுதத்தை வந்து அந்த பிள்ளைகளுக்கு பாடுபட ட்ரெயின் அப் கொடுக்கணும். இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாக்கி ஜான் அப்படின்ற ஒரு சினிமா நடிகன், நீங்கள் அந்த அவருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட்டு இல்லையா, நல்லா யுத்த படம், சண்டை போட்டு நிறைய இந்த குங்ஃபுல்லாம் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினவர். நான் ஒரு நியூஸை பார்க்குறேன், 32,000 கோடி, எவ்வளோ 32 கோடி இல்லை, அந்த ஜீரோவில் நல்லா பார்த்தேன். 32,000 கோடி சொத்து அவர்கிட்ட இருக்குது. அந்த 32,000 கோடி சொத்தையும் எடுத்து அவருக்கு பிள்ளை இருக்கிற பிள்ளைய பக்கத்தில் வச்சு அந்த ஸ்டில் இருக்குது. அந்த 32,000 கோடி சொத்தையும் எடுத்து ஒரு அநாத ஆசிரமங்களுக்கு ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டு, என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் எப்படி பாடுபட்டு ஜெயிக்கணுன்ற கல்வியை நான் கொடுத்துருக்கேன், அவன் பாடுபட்டு வந்துடுவான். ஆண்டவரே, இந்த சிந்தை கிறிஸ்தவர்களுக்கு வந்துடாதான்னு சொல்லி அந்த செய்தியை நான் அப்படியே கொஞ்ச நேரம் உத்தே பார்த்துருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு எந்த தாய் தகப்பன் இன்றைக்கி பிள்ளைகளை கிறிஸ்துவின் சிந்தையில் வளர்க்குறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, தேவ மந்தையில் இருக்கிறீங்களா? மகிமையெல்லாம் யாருக்குங்க? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆக இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பது என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்தினுடைய சுகங்களை அனுபவிப்பது. அப்படி இப்போ கொஞ்சம் அப்படி போடா, அப்படி போயிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் கடைக்கு போயிட்டு வாடா, சைக்கிள் தரையாக போகிறேன், பேரமாங்க போயிட்டா பைக் தரையாக போகிறேன், இதை செய்கிறியா? அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். நீ சாப்பிட்ட தட்டை கூட இன்றைக்கி கழுவ மாட்டேங்கிறாங்க எனக்கு பிள்ளைங்க. இன்றைக்கி தெரியுமா, இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளை எத்தனை பிள்ளைங்களை துணி துவைக்க பழக்கப்படுத்துறீங்க? எத்தனை பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து சமையல் பழக்கப்படுத்துறீங்க? இல்லை ஆண் பிள்ளைங்களை எத்தனை பேருக்கு அவங்கள வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அவங்களுடைய மைண்ட் என்ன ஆகும்? அது நம்ம சிந்தனை வந்து எப்போதுமே சிந்திச்சுக்கினே இருக்கும். இப்போ இந்த தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாததுனால இந்த பிள்ளைங்களை எப்படி ரட்சிப்பு நடத்துன்னு தெரியல. இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா கிறிஸ்துவனா யார், என் மெய்ப்பன் யார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்கின்ற அந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னா நீ பிள்ளைங்களை வளர்க்கும் போதே தெரிஞ்சிடும். இன்றைக்கி பிள்ளைங்க காசு கேட்டால் அள்ளி கொடுத்துட்டு, காசு இருந்தால் என்ன பண்ணும் பிள்ளை? இன்றைக்கி செல்ஃபோனை விட்டு இந்த பிள்ளை வெளியே வருதா? இன்றைக்கி இந்த பிள்ளைகிட்ட நீ என்ன கணக்கு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? எத்தனை பிள்ளைங்களை மாம்சிகத்தை பலியாக்கி இயேசுராஜா இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். உன் பிள்ளை ஒரு 5 மணிக்கு ஜெபம் பண்ண முடியுதா? இந்த நசல் கொண்ட ஆடுகள், ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் சர்ச்சையை மறந்துடுவாங்க, நசல் கொண்ட ஆடு. ஆனால் கர்த்தர் நல்லவர், ஆமேனா? அந்த ஆடுகளை போய் மேய், கொஞ்சம் சொல்லுடா, போயிட்டு என் அன்பை சொல்லு, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லாமா? நீங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறீர்கள். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் கண்ணுக்கு பார்த்து 200 வருஷம் வாழ்ந்துட்டாங்க? கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க பார்க்கலாம். யாரை நம்பி இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தை நம்புறீங்க? நான் சொல்ல புரியுதா? ஒரு 200 வருஷம் வாழ்ந்தவனை காட்டுங்க. 200 வருஷம் வேணாம், ஒரு 110 வருஷம் வாழ்ந்தவனையாவது காட்டுங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது போய். இந்த சரீரத்தில் மரணம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. சகரியா புத்தகத்தில் திருப்பி கொள்ளுங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரத்தில், சகரியா 11வது அதிகாரம் அதில் 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். சாகுதுப்பா இந்த ஆடு. ஆண்டவரே, நான் சாகுறேன், எனக்கு சாவு இருக்குதே, நான் சாக விரும்பல என்று ஓடி வருகிற ஆடுகளை மேய். அல்லேலூயா. அம்மா எல்லாம் கவனிக்கிற ஒரு ஆமென் சொல்லாமா? தவறுங்க. இனி நிறைய நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு காசு பணம் வேணும், அப்புறம் எனக்கு என் குடும்பத்துக்கு இது வேணும் அது வேணும், என் பிள்ளை இப்படி நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னை நீ யோசிச்சியா? ஆடு அப்படின்னா என்னது? கொலையுண்கிறது. அதுக்கு ஆயுதமே இல்லை, தன்னை காத்துக்கொள்ள ஆயுதம் இல்லை இந்த ஆட்டுக்கு. உனக்கு பர்சனலா நீ சாகிற ஒரு நாள் ஒன்றுமில்லை. பாரு, உன் நம்பிக்கை என்ன? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கின்ற அந்த விசுவாசம் தான் புஷ்டியான ஆடு. நான் நன்மை செய்வேன், நான் எல்லாருக்கும் நான் நன்மை செய்வேன். பெற்றவங்களுக்கு எனக்கு பிள்ளைங்க நன்மை செய்ய முடியல. அன்பாய் சொல்லுகிறேன், அந்த பிணம் 3 நாளாக அதை பார்க்கும்போது எனக்கு வயிறாக எரிஞ்சிட்டு போச்சு. அடா பாவீங்களா, எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்கி நிறைய அநாத ஆசிரமங்கள், இன்றைக்கி நிறைய அநாதைகளாக எடுத்துன்னு போயிட்டு, வயது முதிர்ந்தவர்களை எடுத்துன்னு போயிட்டு இன்றைக்கி ஹோம்லெல்லாம் தள்ளுறதுக்கு யார் காரணன்றீங்க? யார் காரணன்றீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை போதிக்காத எல்லா தகப்பனுக்கும் அதான் நடக்கும். சுகபோகமாய் வாழ்ந்தான், இன்னைக்கு அப்பா சின்ன யூரின் போயிடாரு, தாங்கிக்க முடியல அவனால். நல்லா கவனி, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. என் பிள்ளையுடைய கஷ்டத்தில் நான் பக்கத்தில் இருப்பேன் என்பது கிறிஸ்துவின் ஆவி. என் பிள்ளை படுற கஷ்டத்தை நான் கூட இருப்பேன். நீ கஷ்டப்படுறா, உன் கூட டே அப்பா இருக்கு, நீ போடா, நான் இருக்கிறேன். அவன் என்ன பண்ணுவான், நடந்து போவான். எங்கள் அப்பா கை ஏதாச்சும் காலில் அடிபட்டுச்சு, எங்கள் அப்பா என்னை எடுத்துன்னு போயிட்டு என்னை ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். இல்லைனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, எங்கள் அப்பா இருக்கார், என்னை கொஞ்சம் தூக்குவார். அப்படி பையனை கஷ்டப்பட வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவன் தான் உண்மையான அப்பா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். வழி தெரியலையே எனக்கு, உங்களுக்கு எந்த வழின்னு தெரியலையே. நீ மந்தையில் இருப்பேன்னா உன் பிள்ளை தேவனை மகிமைப்படுத்துவான். உன் பிள்ளையால், நான் சொல்கிறத கவனிங்க, உன் பிள்ளையால் அவன் ட்ரெஸ்ஸை துவைச்சிக்க முடியுமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் ட்ரெஸ்ஸை நீ துவைச்சி போட்டு உங்கள் ட்ரெஸ் அவன் துவைக்க விடுங்க. அதுதான் அன்பு. உன் ட்ரெஸ்ஸை நீ துவைச்சிக்கிறான்றது அது ஏதோ ஒரு அந்யோன்யம், அது டிஸ்டன்ஸை காட்டிடும். அது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் ட்ரெஸ்ஸை நீ துவைச்சி போட்டு உன் ட்ரெஸ்ஸை அவனை துவைக்கி விடு. இன்னைக்கு கஷ்டப்பட்டு, நான் சொல்கிறேன், இன்றைக்கி பெண் பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிறீங்க, தவறுங்க. நல்லா 3 வேளை நல்ல கறி மீனை போட்டுட்டிங்கன்னா கொழுப்பு ஏறும். கொழுப்பு ஏறின பிள்ளைங்களை கம்முன்னு விட்டால் சிந்தனை என்ன ஆகும்? சிந்தனை என்ன ஆகும்? பாடுபட விட்றீங்களா இன்றைக்கி? கிறிஸ்துவினுடைய சிந்தையை ஆயுதமாக நீ தரித்து கொண்ட, நீ மந்தையிலிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொண்டனா, சபனை என்ன? சபைக்கு நாம் ஏன் வருகிறோம்? இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவியில் நாம் இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் ஆவியில் கிறிஸ்துவின் மந்தையில் நாம் இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கி பிள்ளைங்களை பாடுபட கற்றுக் கொடுத்துருக்குறீங்க? எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனை அவர் சரியாக வளர்த்தார். ஈசாக்கு பால் மறந்தார். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே யாம் பிள்ளை, யாம் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய நீதிமான், நான் எவ்வளோ பெரிய நீதிமான், நீ மலம் தெரியல. இன்றைக்கி சபையில் எவ்வளோ சத்தியத்தை பேசினா கூட தெரியல, நான் எவ்வளோ பெரிய நீதிமான், என் பிள்ளை எப்படி கஷ்டப்படலாம். அப்படி பிள்ளைங்க எப்படி எங்கேயாச்சும் சண்டை கண்டா போட்டு ஏதாச்சும் ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வரிஞ்சு கட்டுன்னு போய் மறுபடியும் போய் நின்றுத்து. அந்த பிள்ளைக்கு எப்படி சகிக்கணும்னு சொல்லித்தரல. இன்றைக்கி நல்லா கவனிங்க, தாய் தகப்பன் சரியாக அந்த பிள்ளைகளுக்கு இப்போ என்ன அவ்வளவு ஆவியில் ஸ்பிரிட்டில் நிரம்பி ஜவ் பண்ணி வெக்கப்பட்டு போயிடுவீங்க. நீங்கள் ஏசப்பட ஞாயிற்றுப்பு நாளில் வெக்கப்பட்டுருவீங்க, வெக்கப்பட்டுருவீங்க. பிள்ளைய எனக்கு வளர்க்க சொன்னால் உனக்கு வளர்த்து வச்சுக்கிறான்னு. இப்போ நீ தேவனுக்குன்னு வளர்க்குறேன்னா பாடுபடுகிற சிந்தை உனக்குள்ளே எப்படி இருக்குதோ அதே மாதிரி. இப்போ கொலையுண்கிற ஆடு, ஆடுன்னவே கொலைன்னு அது சாகுதுற அந்த ஆடு, அந்த ஆட்டை மேய்டு, அந்த ஆட்டுக்கு சத்தியத்தை கொடுறா, பாடுபட வைடான்றாரு. அதான் கவனிங்க, பாடுபட வை. வாசிங்க அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசி. 14. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். ஐயோ, இந்த வசனம்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் சாவு இருக்குப்பா, எல்லாம் மரணம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜீவன், நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தான் ஜீவனை கொடுத்துருக்கிறான். உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறியா? உன் பிள்ளைக்கு நீ ஜீவனை கொடுத்துருக்கிறியா கேட்குறேன். உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பனுக்கு அந்த பொறுப்பு இருக்குது? இன்னைக்கு ஏதோ பெற்று போட்டோம், ஏதோ என் பெத்த கடமைப்பா, நான் வளர்த்துட்டேன்ப்பா, இதெல்லாம் வளர்ப்பு கிடையாது. அது எல்லாமே தான் வளருது. அந்த பிள்ளை மேலே கவனம் வச்சு அந்த பிள்ளைய பாடுபடுவதற்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குறோமா? நல்லா பட்டையாக செல்லை வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்துட்டு அது பாட அந்த பிள்ளைக்கு அந்த அந்தகாரத்தினுடைய இச்சையில், உலகத்தினுடைய இன்ஸ்டாகிராமில், அப்புறம் ஃபேஸ்புக்கில், என்னென்னமோ சோசியல் மீடியாவில் உள்ளே பூந்து நாசமாக போய் இன்றைக்கி எத்தனை பேர் இயேசு ராஜாவுன்னு பிள்ளையை வளர்த்துருக்குறோம்? எத்தனை பேர் இன்றைக்கி தேவனுடைய மந்தையில் இருக்குது அந்த ஆடுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த மந்தையில் இருக்குதுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொலையுங்கிறது தான் ஆடு.
அந்த ஆட்டுக்கு ஜீவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வாசிப்பலாம், தொடர்ந்து வாசிங்க. 5, அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். எனக்கு குற்றம் இல்லை, அதை கொண்டு போட்டு. நல்லா கவனிங்க, அந்த பிள்ளைய சாகடிக்கிற. உன் வீட்டுக்கு நீ தான் மேய்ப்பன், உன் வீட்டுக்கு நீ தான் அதை கொன்று போட்ட நீ கொலைபாதகம். இயேசு ராஜாவை போல பாடுபடுகிற சிந்தை இல்லாமல் உலகத்தை இச்சை கேட்கறதெல்லாம் தீக்கி கொடுத்துட்டு அதை நீ கொன்று போட்ட. உலகத்தினுடைய இச்சைகளை காண்பித்து உலகத்துடைய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம்னு சொல்லி காட்டி அந்த பிள்ளைய கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல், நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உன் நடுத்தரில் தான் நிற்க வைப்பான். எழுதி வச்சுக்க. அடே, நான் கஷ்டப்பட்ட போதில் எங்கள் அப்பா என் கூட இருந்தாரா, எப்படா எங்கள் அப்பா நான் விட்டுருவேன்னு சொல்லுவான். நீ கிறிஸ்துவ மாதிரி பிள்ளையை வளர்த்துப்பாரு, கிறிஸ்து பாடுபடுற மாதிரி பிள்ளையை வளர்த்துப்பார். கஷ்டப்பட வைக்கிறது என்பது சரீரத்தில் பாடுபட வைத்தல் என்பது பயங்கரமான அளவோட நீ என்ன செய்தாலும் இது நல்லா கவனிங்க. அடிப்படை தேவைகளை நீ கொடுத்துட்டு கூட நிற்கணும். நான் இருக்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு விடணும். இதெல்லாம் எனக்கு யாரும் பண்ணுறதில்ல. என்ன அதை கொன்று போட்டுருமா ஐயா, கொஞ்சம் அன்பாய் சொல்லி. எனக்கு குற்றம், நான் கொன்று போகிறதுனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை போல பாடுபட விடவில்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆமேனா? உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதி உள்ள அவன் வித்த ஊத்தினால்தான் இந்த உலகத்தை இந்த துணியை போட்டோம். இந்த உலகம் மீட்கப்பட வேண்டுமே ஆனால் கிறிஸ்துவை போல பாடுபட வைக்கிற அப்படின்னா அது பயங்கர மகிமையாக இருக்கும். அன்பாய் சொல்லுகிறேன். இப்போது சபைக்குள்ளே இருக்கிற எல்லாருமே எந்தெந்த பலவீனத்தில் எப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா, உபதேசம் கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்க்கும்போதோ இல்லை மற்ற நேரங்களில் ஆலோசனை கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்ல சத்தியத்தை புரிந்து கொண்டு உங்களால் எவ்வளவு நன்மை செய்ய முடியும். உங்கள் மாம்சத்தை ஒடுக்கி எத்தனை மணிக்கு எழுப்புனாலும் உன் பிள்ளை எழுந்து நீ சொல்கிற வேலை செய்கிறனான்னு பார்த்து நீ ஜெயிச்சிட்ட. எத்தனை மணிக்கு எழுப்பினாலும் அல்லது எந்த வேலையை சொன்னாலும் அது தட்டாமல் உன் பிள்ளை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் நீ ஜெயிச்சிட்ட. அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்துருக்குற. நானே ரொம்ப டயர்டில் இருக்கிறேன், நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன். பேரமங்கம் போயிட்டு சைக்கிள் இல்லை, பைக் இல்லை. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நல்லா கவனிங்க, சைக்கிள் இல்லாமல் சைக்கிளில் போய் கேட்டோம்னா, யார்கிட்ட ஒரு எமர்ஜென்சிக்கு போய் கேட்டோம்னா கூட சாவி இல்லை, வண்டி சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி விட நடந்தே ஓடி ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் செருப்பு இல்லாமல், நான் +2 படித்த வரைக்கும் செருப்பு கிடையாது எனக்கு. அதை கவனிங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக பிள்ளைங்களை அப்படி தான் நான் வளர்த்தேன். ஏசப்பா நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி? செருப்பு இல்லைன்னாங்கன்னா என்ன பண்ணுவேன், ஒரு வாரம் நீ வெறும் கல்ல போ, அப்போ தான் நான் வாங்கி கொடுத்த செருப்பு நீ வேல்யூ தெரியும்னு ஒரு வாரம்லாம் அலைய விட்டுருக்கிறேன். நான் நிறைய ஏசப்பா பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, பிள்ளைங்களுக்கு தெரியல. தாய் என்ன, நல்லா கவனிங்க, ஒரு தாயினுடைய வளர்ப்பில் மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வேலை அப்பா எப்படி நடத்துகிறாருன்ற கான்செப்டை புரிய வைக்கும். ராகேல், நல்லா கவனிங்க, இந்த வாசிங்களேன், இந்த மெய்ப்பர்னா யார்? வாசி பார்க்கலாம். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. ஆமா, அவைகள் மேல் இரக்கம். மேய்ப்பன்னா இரக்கம். நல்லா கவனிங்க, மேய்ப்பன் அப்படின்னா இரக்கம். நல்லா கவனிங்க, மேய்ப்பன். நம்ம ஒவ்வொருவரும் மேய்ப்பராக மாறுகிறோம். நம்ம சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் போது நம்ம மேய்ப்பராக மாறுகிறோம். இது என்ன பண்ணிடுனாக்கா, நம்ம இப்போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, என்னை ரொம்ப டைட்டாக வளர்க்குறாங்க. இப்போ இவன் ஜீவதேவனை எடுத்துன்னு போய்ட்டு கோயம்புத்தூரில் விட்டப்போ ஒடியாந்ததுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, அந்த டிப்ரெஷன் தான். டைட்டாக பிடிச்சோம். ஆனால் கவனிங்க, இதை கூட நல்ல இது எப்பேற்பட்ட நன்மை அப்படின்னு சொல்லி தாய் என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணுன்னாக்கா சரியாக அந்த பலனை கொடுத்து வளர்க்கணும். ஏன் அப்பா சொல்கிறாரு, டேய் உங்கள் ஒப்பனாடா, உங்கள் ஒப்பன் பேச்செல்லாம் கேட்காதரா, என்ன குடும்பம் பார்த்துருந்தாலும் உன்னே குடும்பத்தை அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி பிள்ளைங்களை என்ன பண்ணுறதுன்னா, அம்மா அவங்க தாம்பக்கம் இழுத்து நிறைய அம்மாங்களை பார்க்குறேன்னா இன்றைக்கி. நல்லா கவனிங்க, ராகேல் என்பதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா, யாக்கோபு ராகேலை சந்திக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருந்தார்கள். தன் தகப்பனுடைய ஆடு. இந்த ராகேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனை. இந்த இரக்கம் என்பதுதான் ராகேல். அதனால தான் 12 பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிக்கிறவளாக
கிறிஸ்துவை போல பாடுபடக்கூடிய சிந்தை வேண்டும் என்று சொல்லி ராகேல் இரக்கம் உள்ளவர்களாக ஒரு மேய்ப்பராக அவர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கி சபையில் இருக்கக்கூடிய ஆடுகள் மந்தைகள் சத்தியத்தை மேய்ந்திருக்குமே ஆனால், சத்தியத்தை மேய்கிற ஆடாக இருக்குமே ஆனால், அந்த ஆடு என்ன செய்யும்னா தன் மாம்சத்தை ஒடுக்கி, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்லேயே தான் இருப்பாங்க. ஃபாஸ்டிங்லேயே நீ இல்லைன்னா உன்னால் உன் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. தெரியல இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். இன்றைக்கி நீ எத்தனை பேர் வாரத்தில் 3 நாளாவது நம்ம உபவாசிக்கணும். நீங்கள் வேலைக்கு போய் எதனா போ, உன் ஜீவியமே கெட்டு போதே. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க உட்காந்து? அந்த ஃபாஸ்டிங்கில் எத்தனை பேர் ஒரு தரிசனம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் ராகேல் இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைகளை, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்ற பிள்ளைகளாக, பாடுபடுகிற பிள்ளைகளாக, கிறிஸ்துடைய சாயலில் இந்த கோத்திர பிதாக்களாக வளர்த்ததுக்கு காரணம் யார் என்றால் ராகேல். ராகேல் இரக்கம் உள்ளவள். இங்கே அவர்களை மேய்க்கிறவர்கள் அவர்கள் இரக்கம் வைக்கிறதில்லை. அப்போ மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட இருக்கணும்னா இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளை ஏற்று வாசிக்க பார்க்கலாம். 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29:9 வாசிக்க பார்க்கலாம். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். நல்லா கவனிங்க, ராகேல் எப்படி அறிமுகமாகறாங்க வேதத்தில் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிற, தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இங்கே ராகேல் இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவர்களுக்குள்ள அந்த பாடுபடுகிற சிந்தை இருந்தது. மந்தை மேய்க்கிற அந்த அனுபவம் ராகேலுக்குள் இருந்தபடினாலே, அவள் இரக்கமுள்ளவர்கள் என்கின்ற அந்த மேய்ப்பன் என்கின்ற குணாதிசயம் இருந்தபடினால்தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய மீட்புக்காக அவர்கள் எப்ராத்தா பெத்லகேமுக்கு போகிற வழியில் அவளை அடக்கம் செய்தார்கள். எங்களுடைய பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பாரத்தில். ஆனால் இன்றைக்கு யாருக்குமே அந்த சிந்தை இல்லை. நான் மிகுந்த வேதனையோடு நான் இதை சொல்லுகிறேன். என்ன நடக்குமோ தெரியல. காலங்கள் பார்க்கும்போது பயங்கர சமீபமாக இருக்கிறது. எந்த தகப்பனுக்கும் அந்த சிந்தை இருக்கிற மாதிரி தெரில, எந்த தாய்க்கும் அந்த சிந்தை இருக்கிற மாதிரி தெரில. இன்றைக்கி இருக்கிற உலகத்தோடு கூட சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவங்கள விட வேகமாகவே நம்ம தான் ஓடிங்கிறோம் தெரியுமா? உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நம்ம பாடுபடுகிறோமோ, நம்முடைய சபையாருக்காக பாடுபடுகிறோமோ, சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக இப்போ நம்ம ஐக்கிய விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம். நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஒரு சில காரியெல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒரு விதத்தில் நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம். நீ என்ன பண்ணணும்? நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் உன் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் எப்படி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தாரோ, பாடுபட்டாரோ, சிலுவையில் பாடுபட்டாரோ, இந்த மாம்சத்தை பலியாக்கி உலகத்தின் அதிபதியை சிலுவையில் கொன்றார். ஆமென் சொல்லாமா? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை சிலுவையில் கொன்றார். இந்த உலகம் என்கின்ற இந்த உடலில் நீ பாடுபட்டு அவன் தலையை நசுக்கிட்ட அப்படின்னா நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். நீ சுகபோகத்தை அனுபவித்து ஒரு 5 மணிக்கு கூட எழுந்து உன்னால் ஜெபிக்க முடியல. இன்றைக்கி பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பாவம் காலையில் கண்மணி 5 மணிக்கு எழுப்புவா. அவங்க படுற அந்த வேதனை இருக்குது. ஏன்? சிந்தையில் கிறிஸ்து இல்லை. அது தாய் தகப்பன் தான் பொறுப்பு. அதெல்லாம் கவனிங்க. ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு மந்தையாக, தனிப்பட்ட மந்தையாக செயல்பட வேண்டும். ஒரு 5 மணிக்கு எழுந்து தேவ சமூகம். இப்போ எத்தனை பிள்ளைங்க அவங்களே பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எல்லாருமே பலவீனமான, நசல் கொண்ட, எலும்பு முறிந்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன், என் வேலை என்ன வேலைன்னு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவனுடைய மகிமை எப்பேற்பட்டது என்பதை விளங்கச் செய்து உங்களை புஷ்டியாக்கணும்னா உங்களுக்கு சத்தியத்தை மேய கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சத்தியத்தை பேசுகிறோம், ஒவ்வொரு நாளும் மகிமை தேவனுக்கே அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் நல்லா தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையாக உலக தோற்றத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு என்று, இந்த உலகத்தில் என்று அவர்களுக்கு என்று எதுவுமே இருக்காது. இந்த மண் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. கிறிஸ்து சம்பாதித்திருக்கிறார். ஆக இந்த மண்ணில் நாம் நடமாடுகிற ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த உடலினுடைய அந்த சுகபோகங்களை அனுபவிப்பதிலிருந்து
நீங்கள் விடுதலையாகி இந்த மாம்சத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனப்படுத்தி மற்றவர்களின் நன்மைகளுக்காக நீங்கள் நன்மை செய்வீங்களோ, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யார் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் நல்லா இறங்கி வேலை செய்யி, மற்றவர்களுக்காக நன்மை செய்யன்னு சொல்லி கொடுத்து முதல்ல உங்கள் வீட்டில் அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட கற்றுக் கொடுங்க. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக கொடுங்கள். அதுதான் அவர் மேய்க்கிற அந்த மேய்ப்பனுடைய மந்தை, அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ரகசியம் என்னென்னா, நீதிமொழி 27 உன்னுடைய மந்தையினுடைய நிலைமையை நீ நல்லா அறிஞ்சிக்கோ அப்படின்றாரு. எடுத்து வாசிங்க போகலாம். நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 23 வாசிங்க பார்க்கலாம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடு எப்படிப்பட்டதா இருக்குதுன்றத நல்லா புரிஞ்சுக்க, கவனமாயிரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. இந்த செல்வம் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா காணிக்கை தசமபாகம் கொடுக்கணும், நல்லா காணிக்கை தசமபாகம் கொடுக்கணும். அதே மாதிரி இவர் எங்கள் பாஸ்டர், ஒரு பெரிய கூட்டம், இவர் எங்கள் பாஸ்டர். இது ரெண்டுத்தையும் சொல்கிறார். செல்வம் அப்புறம் என்றைக்கு நிலைக்காது, அப்புறம் கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. அவங்க ஜனங்க வந்து உன்னை பாஸ்டர்னு சொல்கிறதுனால நீ பாஸ்டர் ஆகிடுவாடா? கர்த்தர் சொல்ல நல்லது உத்தமம் உண்மையும் இல்லை ஊழியக்காரனேன்னு சொல்லி. அப்போ ஜனங்க வந்தால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும், எனக்கு பாஸ்டராக இருக்கிறார் இவர்னு சொன்னால் போதும், பாஸ்டர் பிரைஸ் லார்ட்னு சொன்னால் போதும் அப்படின்னு வாழாத. புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள். நல்ல மேய்ச்சலை குடுறா, சத்தியத்தை மேய வைடா. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை எடுத்து சொல்லி கொடு. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த. அந்த வழி என்பது கிறிஸ்துவின் வழி, மேய்ப்பருடைய வழி. அந்த வழியில் நடத்து. அப்போது நீ புல்லை கொடுத்து, பச்சிலைகளை நல்லா கொடுத்து, மலை பூண்டுகளை நல்லா கொடுத்து வளர்த்தனா, ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானதுன்றாரு. நல்லா கவனிங்க. பால், வெள்ளாட்டுப்பால். பால் என்பது பரிசுத்தம். அப்போஸ்தலர் காலத்தில் எல்லாரும் சொத்துக்களை விற்று எத்தனை அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். நீ கொடுக்கிற நீ போடுற நீ புல்லும் பச்சிலையும் மலையில் இருக்கிற பூண்டுகள் என்கின்ற இதுக்கு எல்லாமே பயங்கர ரகசியம். புல் என்பது உபதேசம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க வேணாம், டைம் ஆயிடுச்சு. என்னுடைய உபதேசம் புல்லின் மேல் பொழிகிற பனியை போல் இருக்கும் என்ற உபதேசத்தை கொடு. பச்சிலைகள் என்று சொல்லுவது கிறிஸ்து இயேசுவோடு மரிக்கிற அந்த சத்தியத்தை சொல்லு. இலைகள் வந்து கசப்புத்தன்மை இருக்கும். அந்த ஆட்டுக்கு அந்த கசப்பை கொடு. ஏன் நீ மரிக்கணும், ஏன் இந்த சரீரத்தில் பலவீனத்தை அனுபவிக்கணும்னு. மலை பூண்டுகள் என்பது பிதாவாகிய தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரர், மலை மேலே இருக்கிற அனுபவம். இதை நீ கொடுத்தனா அந்த பரிசுத்தத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உன் குடும்பம் நீ போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இதில் தான் நீ சாப்பிடணும், இந்த வெள்ளாட்டு பாலில் தான் நீ சாப்பிடணும், உன் குடும்பம் சாப்பிடணும். அப்போ இந்த சத்தியத்தை நீ சொல்லிட்டு, நான் பரலோகத்தில் உனக்கு வீடு இருக்குது, தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து உன் ஆகாரத்துக்கும், வீட்டாரின் ஆகாரத்துக்கும், உன் வேலைக்காடி ஆகாரத்துக்கும் அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மந்தை. அப்போ புல்லையும் பச்சிலையும் மலை பூண்டையும் கொடுக்கணும். புல் என்பது கிறிஸ்துவை பற்றின அந்த தெய்வீக உபதேசங்கள். மலை பூண்டு பச்சிலை என்பது அவரோடு மரித்து அனுபவம் எப்படி நமக்குள்ள இருக்க வேண்டும். மலை பூண்டு என்பது பிதாவாகிய தேவனுக்கு எப்படிப்பட்ட மகிமையை நாம் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரம் என்பது அறியும்படியா நீ சொல்லிக் கொடு. அதை நீ பண்ணிட்டேன்னா இந்த உலகத்தில் சொத்து சேர்த்து கொள்ளாமல், அது அப்போஸ்தலருடைய தங்களுக்கு உண்டான ஆஸ்தி சொத்து எல்லாம் வித்து எத்தாந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து விட்டால் அவர்களுக்கு பரலோகத்தில் சொத்து இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த மகிமைக்குள்ளே கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்று நல்ல ஆவியில் பலன் கொண்டு அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பெரிய வீடுலாம் நமக்கு தேவையில்லை. இருக்கிறதுக்கு நல்லா கவனிங்க. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கும்
அதுதான் கிறிஸ்து. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்பதுதான் கிறிஸ்துவினுடைய அனுபவம். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றார்? அவருடைய மனதுக்குள்ள எனக்கு சொந்தமானதுன்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு தங்குறதுக்கு வீட்டில் இருந்துச்சு. கப்பர்நகூமில் வீடு இருந்துச்சு, நாசரேத்தில் வீடு இருந்துச்சு. அவர் தொழில் செய்தார். இயேசுராஜா நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு தான் வீடு இருக்குது, எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தை பார்க்குறாங்க, உலகத்துடைய ஆடம்பரத்தை பார்க்குறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க, அவங்க எவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வசதி, அவங்க அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. ஆனால் நீ கிறிஸ்துவின் ஆவியில் இருக்கிற உன் பிள்ளையை நீ எப்படி பாடுபடுறது, என்ன ட்ரைனிங் கொடுக்குறது? நல்லா கவனிங்க. நீ அவனை எப்படி பாடுபடுற ட்ரைனிங் கொடுக்கணும்னா, அவன் ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டை தாண்டாமல் அவனை கரெக்டாக அவன் கற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், நீ இதை போய் பண்ணுறான்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து அவனை கிறிஸ்துவின் வழியில் நடத்த வேண்டிய மாபெரும் பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலை வரணும்னா முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படணுமே. எத்தனை பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? கிறிஸ்துவின் அன்பில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய மெய்ப்பர் நமக்கு கொடுத்து நம்முடைய மந்தையை பெருக்குவதைப் போல மனிதர்களாகிய நம்மை அவர் பெருகச் செய்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்து தம்முடைய ஆடுகளுக்காக தம் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்குமே, ஆனால் நம்ம பெருமைப்படுத்தாமல் நம்ம தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம். என்றைக்கு நம்முடைய கஷ்டங்கள்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு போகாமல் மிஸ் ஆகுதோ அன்றைக்கே எல்லாமே மாறிடும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி கொடுத்துருக்குறேன், வாலிப பசங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். காலையில் எழுந்து உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, நான் இன்றைக்கி என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன பண்ணணுமா, ஏதோ ஒன்று வேலை செஞ்சுட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, அதெல்லாம் வாலிப பிள்ளைங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் அது கேட்டார் போல் தாய் தகப்பன் என்ன, அவங்க தான் மாம்சத்தின்படி அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறாங்க. அவங்க நல்லா சரியாக செயல்பட்டால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு போய் நல்லா உட்காரும். பாஸ்ட்டுக்கு பயப்படு, சபைக்கு பயப்படுன்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் சொல்லிக் கொடுத்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தா தான் சபையில் அவங்க ஒரு அங்கமாக இருக்க முடியும். நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், யாரெல்லாம் அவருடைய மந்தையில் இருக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய பாடுபடக்கூடிய சிந்தை ஆயுதம், அந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா எல்லா மாம்சத்தை ஜெயிச்சு இவங்க பெல் அடைஞ்சிருவாங்க. அந்த ஆயுதம் இருக்கா? இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். ஆயுதம் இருக்கா? நல்லா கவனிங்க. இன்றைக்கி எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்கணும் இல்லையா? வாலிப பிள்ளைங்கள் எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்கணும். ஆனால் அந்த செல்ஃபோனை ஆக்க சக்திக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்களுடைய கண்களின் இச்சையில் விழுந்து போயிருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா? இன்றைக்கி 24 hour இன்றைக்கி இந்த என் பிள்ளை என்ன பண்ணுவான்ற அந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருக்கணும். என் பிள்ளை இப்போ என்ன செய்வான், என்ன பண்ணுவான், எதை செய்வான், என்ன பண்ணுறான், எதை பார்க்குறான், என்ன பண்ணுறான். இன்றைக்கி எல்லாரும் பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த மாதிரி அந்தகாரம்லாம் உள்ளே போட்டு தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகிடும். அவங்க குடும்பத்தை விட்டு வேறு பிரிச்சிடும். இந்த மொபைல் ஃபோன், தேவையில்லாத வீடியோ கேமு, அப்புறம் இன்றைக்கி போடக்கூடிய கார்ட்டூன் படங்கள், இதெல்லாம் பார்த்தானா அது எல்லாமே அந்தகாரத்தின் ஆவிகள். அதெல்லாம் அதை பார்த்தாங்கன்னா, அந்த சினிமா, இந்த மாதிரி டிவி சீரியல் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோன்னாக்கா தற்கொலைக்கு நேராக இன்றைக்கி எல்லாம் அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மரண போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி காரணம் என்ன? தாய் தகப்பன் சரியில்லை, தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலை, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்லை. இன்றைக்கி கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு யாருக்கும் பாடுபடுற அனுபவம் கிடையாது. இன்றைக்கி நான் அன்பாய் சொல்லுகிறேன், பிள்ளைகளை பாடுபடக்கூடிய ஜீவியத்தில் அவர்களை கொண்டு போங்க. அவங்கள கிறிஸ்து இயேசுவை போல பாடுபடக்கூடிய அனுபவத்துக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க ஒரு மந்தை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கு நீங்கள் எவ்வளவு சத்தியத்தை கொடுக்கணும்னு பாருங்கள். எனக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமாக ட்ரெஸ்ஸு, விதவிதமான சாப்பாடுங்க. நாங்கள்லாம் படிக்கும் போது பார்த்தோன்னா ஸ்கூலில் ஒரு கரண்டி சோறு போடுவாங்க. அந்த ஒரு கரண்டி சோறுக்கே அடையாளம் வச்சு அனுப்புவாங்க, 2வது முறை வாங்கக்கூடாதா அப்படின்னு. நீ கழுவிட்டு வாங்குறேன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல சாப்பாடு போடுறாங்க இன்றைக்கி ஸ்கூலில். ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க என்ன பண்ண, அதெல்லாம் அலட்சியம் பண்ணிக்கின்னு, நான் வீட்டில் நீ இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து தான் நான் காலேஜுக்கு போவேன், இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், இதை பண்ணால் தான் நான் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, ரொம்ப கொடுமையாக இருக்குது. இவ்வளோ சத்தியத்தை பேசியும் இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே வரலையேன்றதுக்கு ஒரு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. இதெல்லாம் மாய உலகம். அன்பாய் சொல்லுகிறேன், இந்த மாய உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு கொண்டு போகிறதும் இல்லை. கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் தரித்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் அந்த 1 பேதுரு 4 அதிகாரம் 1 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம்.
இதுதான் தேவன் இன்னைக்கு நமக்கு ஆயுதமாக கொடுப்பாராங்க. எல்லாருடைய கண்களும் இந்த வசனத்தை பார்க்கட்டும். எல்லாம் வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இந்த சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னா மாம்சத்தில் பாடுபட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒப்பு கொடுப்போம். எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நன்மை செய்து, எல்லாருக்காக நன்மை செய்து. இன்றைக்கி பிள்ளைங்க திருமணம் பண்ணிட்ட பிற்பாடு தாய் தகப்பனை கண்டுக்கிறது கிடையாது. என்ன ரீசன் இதுக்குன்னு சொல்கிறீங்க? நீ சரியில்லை, நீ உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப பரிதாபமாக சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை என்ன இப்படி கொடுமை பண்ணுறா, என் மருமக இப்படி கொடுமை பண்ணுறா. நீ என்ன பண்ண? வளர்க்க வேண்டிய வயசில் என்ன பண்ணியிருந்த நீ? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நீ கொடுத்த அந்த பிள்ளையை வளர்த்துருந்தனா, நான் கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு கூட இருந்தாங்கன்ற உணர்வு இருக்கும். நான் எவ்வளோ பெரிய நீதி உள்ளவன், என் பிள்ளைலாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி பிள்ளைய நல்லா சுகபோகமாக கொடுத்து வளர்த்தா, இன்றைக்கி உன்னெல்லாம் சகிக்க முடியாது. ஏதோ வயசாந்தங்க இதுங்களை வச்சு வாழ முடியாது, தூக்கி தான் வெளியே போடுவான். எச்சரிக்கையாக சொல்கிறேன். இன்றைக்கி நீ சொல்லலாம், இன்றைக்கி நான் சர்ச்சில் இருக்கிறேன், நான்லாம் ரொம்ப நீதிமான, என் ஆண்டவர் எப்படி பண்ணுவேன் அப்படி பண்ண. நீயும் பயிற்சி கொடுக்கலன்னா, உன் பிள்ளைக்கு நீ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படி அந்த பயிற்சி நீ கொடுக்கலன்னா, கடைசியில் எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் வரும். அன்பாய் சொல்லுகிறேன், இது மகிமையான வாக்குத்தத்தம். இது இருக்கிறதுலேயே மாபெரும் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சிந்தை உங்களுக்கு வர கடவுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கல 5ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அந்த வெறுமையே கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே வெறுமையாக்கி. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். கிறிஸ்துவ போல மாறுறது தான் வாக்குத்தத்தம். மெய்ப்பனை போல ஆடுகள் மாறுவதுதான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு யாருக்கும் அது இல்லை. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி பேசணும்னா, சத்தியத்தை நீ மேய்ஞ்சிக்கணும், ஆட்டோமேட்டிக் நன்மை செஞ்சிருவேன். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க நன்மையாகிறாங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இல்லை உபத்திரமாகறாங்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இதுதான் காரணம். அதனால் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அன்பின் சிந்தனையை நம்ம சிந்தனையில் வைத்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்ம எல்லா விதமான பாவங்களை விட்டு ஓய்ந்து தேவனுடைய மந்தையாக நாம் என்றென்றைக்கே நிலைத்திருப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.